எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில நாங்க உங்களுக்கு எப்படி ஒரு நாளைக்கு மட்டும் கூட ரெகுலராகவும் கோச்ச சேஞ்ச் பண்றது, முதல்ல நாம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு கவர் பண்ண போறது ஒரு நாளுக்கான கோச். புக்கிங் பேஜ்ல ஆரிஜின் மற்றும் டெஸ்டினேஷனுக்கு ஃபீல்ட்ஸ் இருக்கு. செலக்ட் பண்ணுங்க ஆரிஜின் சிட்டி, அப்புறம் டெஸ்டினேஷன் சிட்டியையும் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது சூஸ் பண்ணுங்க கோச் டைப் சேஞ்ச் பண்ணணும் டேட்டை. கேலண்டர்ல கிளிக் பண்ணி டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அப்பிறகு சர்ச்சை கிளிக் பண்ணுங்க. அந்த சர்வீஸ் புக்கிங் பேஜ்ல லோட் ஆகும். இங்க கோச் டைப்புக்கு 36 சீட்ஸ் அசைன் பண்ணிருக்குன்னு பாத்துக்கலாம. 36 சீட்ஸ்ல இருந்து 30 30 அல்லது 34க்கு மாத்தணும்னா சர்வீஸ் நேமுக்கு கீழே இருக்கும் மாடிஃபை சர்வீஸ்னு பேருள்ள பென்சில் சிம்பலை பாருங்க. அந்த சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ரிசர்வேஷன் பேஜ் ஓபன் ஆகும். கோச்சை சேஞ்ச் பண்ணணும்னா நாம ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸை எஸ்ல இருந்து நோக்கு சேஞ்ச் பண்ணணும். கிளிக் பண்ணுங்க நோ. இப்போ சேஞ்ச் கோச் ஆப்ஷன் தெரியும். கிளிக் பண்ணுங்க சேஞ்ச் கோச். அதுக்கப்புறமா கிளிக் பண்ணுங்க கோச் டைப் ஃபீல்ட்ல. எல்லா ஆக்டிவ் கோச்சஸுமா டிராப் டவுன்ல தெரியும். 36 சீட்ஸ்ல இருந்து 34 இல்ல மிக்ஸ் இது மாதிரி வேற ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா டிராப் டவுன்ல இருந்து கோச் டைப்பை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கிளிக் பண்ணுங்க சர்ச். அந்த நாளைக்கு புக்கிங்ஸ் இல்லனா நமக்கு கான்ஃப்ளிக்ட் ஆப்ஷன் காட்டாது. புக்கிங்ஸ் இருந்தா ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட் காட்டும். முந்தைய கோச் டைப்புக்கும் புதிய கோச் டைப்புக்கும் சேம் சீட்ஸ் இருந்தா புக்ட் சீட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகிடும். சீட்ஸ் கவுண்ட் வேற இருந்தா நாம மேனுவலி புக் பண்ணிய சீட்ஸை புதிய கோச்சுக்கு மூவ் பண்ணேனும். இந்த சர்வீஸ்ல புக்கிங்ஸ் இல்லாததால கான்ஃப்ளிக்ட் கிடையாது. கிளிக் பண்ணுங்க அப்டேட். இப்போ அந்த நாளுக்கான கோச் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரிசர்வேஷனையும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ணணும்னா கோச்சை ரெகுலர் ஆகி ஹோம் பேஜுக்கு போங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு மெனு டேப் இருக்கு. அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேனேஜ் கூட ரவுட்ஸ் பார்க்கலாம. இங்க ரவுட்ஸை கிளிக் பண்ணுங்க. சர்வீஸ் லிஸ்ட்ல எல்லா ஆக்டிவ் சர்வீசஸும் தெரியுமே. எது சர்வீஸ்ல நாம கோச்சை பெர்மனன்ட்லி சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைட்ல மாடிஃபை ஆப்ஷனை கண்டுபிடிச்சு மாடிஃபை சர்வீஸை கிளிக் பண்ணுங்க. கோச் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நாம சர்வீஸ் ஸ்டேட்டஸை ஆக்டிவ்ல இருந்து ப்ரொபோஸ்டுக்கு மாத்தணும். கிளிக் பண்ணுங்க ப்ரொபோஸ்டு. இப்போ சேஞ்ச் கோச் ஆப்ஷன் தெரியும். கிளிக் பண்ணுங்க சேஞ்ச் கோச். கிளிக் பண்ணுங்க கோச் டைப் ஃபீல்டா. எல்லா ஆக்டிவ் கோச் டைப்ஸ் டிராப் டவுன்ல தீரியம். எந்த கோச் டைப்புக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நாம சீட்டர்ல இருந்து ஸ்லீப்பருக்கு இல்ல ஸ்லீப்பர்ல இருந்து சீட்டருக்கு ஸ்விட்ச் பண்ணாலும். இங்க நாம முன்னாடிய மாதிரி அதே ஸ்லீப்பர் டைப்பைய செலக்ட் பண்றோம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மற்றும் கஸ்டம் டேட். கஸ்டம் டேட்னா ஒரு பர்டிகுலர் டேட் ரேஞ்சுக்கு தானே சேஞ்ச் அப்ளை ஆகும். ஒரு செட் பீரியடுக்கு கோச் சேஞ்ச் பண்ணணும்னா ஃப்ரம் டேட்டையும் டு டேட்டையும் செலக்ட் பண்ணுங்க. கோச்சை பெர்மனன்ட்லி சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஃப்ரமை செலக்ட் பண்ணுங்க. கோச் செலக்ட் ஆகிவிட்டது. கிளிக் பண்ணுங்க அப்ளை. அப்டேட்டை கன்ஃபார்ம் பண்ண சர்ச்சை கிளிக் பண்ணுங்க. அப்புறமா கோச் பெர்மனன்ட்லியாவும் ரெகுலராகவும் சேஞ்ச் ஆகிடும். கடைசியாக ஸ்டேட்டஸை ப்ரொபோஸ்ட்லிருந்து மீண்டும் ஆக்டிவுக்கு மாற்றுங்க. கோச் சேஞ்ச் ஆனக்கப்புறம் சர்வீஸ் ஆக்டிவ் ஆகிடும். ரூட்ஸ் அண்ட் ஃபேர்ஸ்க்கு போய் அப்ளை ஆல கிளிக் பண்ணி சர்வீஸை அப்டேட் பண்ணுங்க. நீங்க செய்த சேஞ்சஸ் உடனே அப்ளை ஆகிடும். நாம கோச்சை ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டுக்கா இல்ல ரெகுலர்ஹா சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி நாம பல சர்வீசஸ்லயும் கோச்சை சேஞ்ச் பண்ணலாம.